சனி கேது சேர்க்கை மகரத்தில் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? பொதுவா வந்து கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து ஒரே நட்சத்திர பாதத்துல இருந்தா தான் அது சேர்க்கை. அதேமாரி சனியும் கேதுவும் ஒரே நட்சத்திர பாதத்துல இருந்தா, அது நவாம்சத்துல வந்து சேர்ந்திருக்கும். ஸோ, சேர்க்கைன்றத நவாம்சத்துல பாருங்க. ராசி கட்டத்துல பார்க்காதீங்க. மகரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சனியும் கேதுவும் சேர்ந்திருக்கும்போது, மேஷ லக்னத்துக்கு 10ஆம் வீடுன்றதுனால, இவரு வந்து மறைமுகமான தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள், ரீப்ராசஸிங் சரிங்களா? அது வந்து கவர்மெண்ட் டெண்டர்ஸு அந்த மாரியான விஷயங்கள் எடுத்து, அது மூலமா பணம் சம்பாதிச்சு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இவருக்கு உண்டு. ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் வீடுன்றதுனால, இவர் வந்து தொழில் மூலமாக நஷ்டங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதற்கு தகுதிக்கு குறைவான நபர்களிடம் கௌரவ பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. மிதுன லக்னத்திற்கு 8ஆம் வீடா இருக்கிறதுனால, இவரு வந்து தன்னுடைய தகுதிக்கு குறைவான நபர்களால துன்புறுத்தப்படுறதோ, தொழில் மூலமா தொழில் போட்டியில துன்புறுத்தப்படுறதோ, அந்த மாரியான அதனால இவருக்கு அசிங்க, அவமானங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. கடக லக்னத்திற்கு வந்து 7ஆம் வீடா இருக்கிறதுனால, இவர் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய மனைவி வந்து கௌரவம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. தகுதிக்கு குறைவா இருந்தாலும் சுய கௌரவம் அதிகம் உள்ளவங்களா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீடா இருக்கிறதுனால, கால் பகுதி இந்த மாரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. உற்பத்தி உறுப்புகள்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. கன்னியா லக்னத்திற்கு வந்து 5ஆம் வீடா இருக்கிறதுனால, பெரிய தொழிலதிபரோட பொண்ணுன்னு நெனச்சு கல்யாணம் பண்ணுவாரு. பார்த்தா அந்த பொண்ணு குப்பை வார்றவன் பொண்ணா இருப்பா. இப்ப துலா லக்னத்திற்கு 4ஆம் வீடா இருக்கிறதுனால, இவரு வந்து உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள், கூட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள், அதிலயும் வந்து இந்த ரீப்ராசஸிங் ஒர்க் இந்த மாரியான வேலைகள் தான் அதிகம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. விருச்சிக லக்னத்திற்கு 3ஆம் வீடா இருக்கிறதுனால, இவரு வந்து இடம் மாற்றம், தொழில் மாற்றம், ஏற்றுமதி, இறக்குமதி செய்யக்கூடிய தொழில்கள் இந்த மாரியான அமைப்புகள் உண்டு. தனுசு லக்னத்திற்கு 2ஆம் வீடா இருக்கிறதுனால, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்ல நல்லா பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. பழைய பொருள வந்து சேகரிச்சு, சேகரிச்சு அதில மூலமா லாபம் ஈட்டி சம்பாதிச்சு, சேமிப்பு அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. மகர லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா, இவரு தொழில் பண்ணணும், பண்ணணும்னு நெனச்சு ஒரு மாரி மென்டலா ப்ராப்ளம் ஆயிருவாரு. சுயகௌரவம் பார்த்து பார்த்தே அவருக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வந்துரும். கும்ப லக்னத்திற்கு 12ஆம் வீடா இருக்கிறதுனால, தொழில் மூலமா நெறைய பணங்கள் தன்னுடைய தகுதிக்கு குறைவான நபர்களுடைய அமௌண்ட் குடுத்து ஏமாந்து போறது, இந்த மாரியான விஷயங்கள் உண்டு. மீன லக்னத்திற்கு 11ஆம் வீடா இருக்கிறதுனால, தொழில் மூலமா நல்ல லாபம், கடல் கடந்து செய்யக்கூடிய தொழில்கள், வேஸ்ட் பொருட்கள வாங்குறது வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி, இறக்குமதி பண்ணி, அது மூலமா பணம் சம்பாதிச்சு நல்ல லாபம் அடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்படி 12 விதமான லக்னங்களுக்கும் இந்த சனி, கேது சேர்க்கை 12 விதமான வெவ்வேறான பலன்கள் குடுக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.